ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சிலிண்டர் புக்கிங் பண்ணுறதுல சில முறைகேடுகள் நடக்குது. இதையெல்லாம் தடுக்கிறதுக்கு மே 1ஆம் தேதியிலேருந்து சிலிண்டர் புக்கிங்கில் ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வர்றாங்க. இப்போ வரைக்கும் நீங்கள் பதிவு செய்யப்பட்ட அந்த மொபைல் நம்பர்லேருந்து ஒரு மிஸ்டு கால் கொடுத்தாலே உங்களோட சிலிண்டர் புக்கிங் ஆகி உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். இல்லைனா கால் பண்ணி சிலிண்டரானது புக்கிங் பண்ணிக்க முடியும். இப்படி இருந்த நடைமுறையை தாங்க இப்போ மாற்றிருக்கிறாங்க. வரக்கூடிய மே 1ஆம் தேதியிலேருந்து, அதாவது நாளைய டேட்லேருந்து இனிமேல் சிலிண்டர் புக்கிங் பண்ணுறதுல இந்த மாற்றம் கண்டிப்பாக நடைமுறைப்படுத்தப்படும். அது என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? அதாவது டிஏசி முறை அப்படிங்கிறது கட்டாயமாக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. டிஏசிங்கிற வேற ஒன்றும் இல்லை, அதாவது டெலிவரி ஆதென்டிகேஷன் கோடு. இந்த கோடு இருந்தால் மட்டும்தான் உங்களால் சிலிண்டர் புக்கிங் பண்ண முடியும். அதாவது நீங்கள் பதிவு செய்யப்பட்ட மொபைல்லேருந்து நீங்கள் சிலிண்டர் புக்கிங் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி ரிசீவ் ஆகும். இப்படி ரிசீவ் ஆகக்கூடிய அந்த ஓடிபியை உங்களுக்கு சிலிண்டர் டெலிவரி பண்ணும்போது டெலிவரி பண்ணுறவங்கள்ட்ட ஓடிபியை காட்டினா மட்டும்தான் உங்களுக்கு சிலிண்டர் தருவாங்க. இந்த புதிய விதிமுறை அப்படிங்கிறது மே 1ஆம் தேதியிலேருந்து நடைமுறைக்கு வருது. கேஸ் சிலிண்டர் புக்கிங் பண்ணுறதுல வரக்கூடிய இந்த புதிய விதிமுறையை பற்றி நீங்கள் இப்போ தான் தெரிஞ்சுக்கணுங்கன்னா இந்த வீடியோ உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.